டெய்லி நம்ம மார்னிங் எந்திரிச்சதுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக ப்ரஷ் பண்ணிட்டு சம்திங் நம்மளுடைய ஒரு ஒர்க்குக்காக கிளம்புறதா இருக்கட்டும், இல்லை ஸ்கூலுக்கு காலேஜ்க்கு எதுக்கு ஒன்று கிளம்புறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று நம்ம எடுத்துப்போம். மினிமம் ஏதாவது ஒன்று நம்ம ஒரு தண்ணியாவது நம்ம குடிச்சிட்டு தான் நம்ம கிளம்புவோம். ஸோ அது ரிலேட்டடாக அந்த கிச்சன் அந்த இது ரிலேட்டடாக தான் பேச போகிறோம். எதை பற்றி அப்படின்னா கிச்சனில் நம்ம குக் பண்ணுறது ரிலேட்டடாக என்னென்ன மாதிரிலாம் நம்ம ஹேக்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ ஹேக் அப்படின்னா நீங்கள் என்ன ஆக்சுவலி என்ன திங்க் பண்ணுறீங்க? ஹேக் அப்படின்னா ஹேக் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியா பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் ஹேக்ஸ். ஈஸியா பண்ணணும், அதுக்காக நம்ம யூஸ் பண்ற வேர்ட் வந்து ஹேக். வேற ஈஸியா பண்றது மட்டும்தான் ஹேக்குன்னு வருமா, இல்ல ஆக்சுவலி வேற ஏதாவது பாயிண்ட்ஸ்? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி ஹேக் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கும் இன்னும் வந்து அதை நல்லா எப்படி சொல்கிறது கிளவராக அதை யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி பண்ணுறதுக்கும் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஹேக். ஓகேவா? ஸோ ஹேக் பற்றி தான் இப்போ ஆக்சுவலி என்னன்னா குக்கிங் ரிலேட்டடாக நம்ம என்னென்ன ஹேக்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு டெய்லி பேசிஸில் நம்மளோட லைஃப்பில் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து என்னென்னா ஆயில்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வந்து நம்மளுடைய டே லைஃப்பில் ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சட்னியாக இருந்தாலும் சரி, குழம்பா இருந்தாலும் சரி, அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம எண்ணெய் வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதில் இப்போ நார்மலாக டெய்லி இப்போ நார்மல் டேஸில் நம்ம ஆஃபீஸில் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி அப்பளம் வந்து டெய்லி சாப்பிடுவோம். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கு மோஸ்ட்லி அப்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஓகே டெய்லி வந்து நம்ம அப்பளம் வந்து நம்ம டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா? அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நிறைய ஆயில் வந்து இருக்கும். ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலதெல்லாம் லாஸ்ட்டாக இருக்க அப்பளம் வந்து ஆக்சுவலி அது வந்து சரியாக பொரிஞ்சிருக்காது, ரொம்ப வந்து தின்னாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எதனால அந்த மாதிரிலாம் நடக்குது? சரி, அதுவாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொன்று என்ன சொல்லலாம், நம்ம இப்போ ஏதாவது ஒன்று நம்ம நார்மலாக வடை ஏதாவது நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு சிலதெல்லாம் ரொம்ப பேர்ன் ஆகிடும். எதனால? இது ஓவர் ஹீட் ஆயிடுச்சு நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? ஓகே, ஆக்சுவலி வந்து ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஆயில் வந்து நம்ம ஹீட் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஒரு உட்டன் ஸ்பூன் இல்லாட்டி ஒரு நீளமான ஒரு கரண்டி அதை நம்ம உள்ள வச்சு பார்க்கும்போது அதில் பபிள்ஸ் வரும். ஸோ அந்த பபிள்ஸ் வரதை வச்சுட்டு அந்த ஆயில் வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம முதல்ல போட்டோன்னே ஆக்சுவலி அந்த மாதிரி நம்ம வடைலாம் நம்ம போடும்போது ஃபர்ஸ்டே வந்து நம்ம பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள இருக்க ஸ்டஃபிங் எதுவுமே வெந்திருக்காது. ஸோ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம பொரிக்கிறதா இருக்கட்டும் சம்திங் ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அது இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் மற்ற எந்த பொருள் இல்லைனாலும் நம்ம ஏதாவது ஒன்று சமைப்போம். அது சமைக்கிறதுக்கு ரொம்ப மினிமமாக தேவைப்படக்கூடிய 3 விஷயங்கள். ஒன்று ஆனியன், டொமேட்டோ அண்ட் கார்லிக். மினிமம் தேவைப்படுறது நமக்கு ஆனியன் கார்லிக் ரெண்டுமே தேவைப்படும். ஆனியன் டொமேட்டோ. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே இப்போ நம்ம புளி குழம்பு இதெல்லாம் வைக்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலி அதுக்கு வந்து மோஸ்ட்லி நிறையா வந்து வெங்காயம்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம காலையில் எந்திரிச்சு ஒர்க்குக்கு போகிறோம், இல்லைன்னா நம்மளுடைய காலேஜ் இந்த மாதிரி டெய்லி ஒர்க்குக்கு நம்ம கிளம்புறோம். ஸோ அப்போ நம்மளால மார்னிங் எந்திரிச்சு அந்த வெங்காயம்லாம் நம்ம அப்போ ஆக்சுவலி வந்து நீங்கள் வெங்காயம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நிறையாவது வந்து காஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா அது உரிக்க முடியாது. ஈர வெங்காயமாக இருந்தால் சீக்கிரம் உரிச்சிடலான்னு சொல்லுவாங்க. சில வெங்காயம்லாம் காஞ்சு போயிடுச்சு நம்மளால உரிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியில் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம காலையில் எந்திரிச்சது ஃபர்ஸ்ட் அந்த வெங்காயத்தை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உரிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வெங்காயம்லாம் கட் பண்ணும்போது கண்ணு நமக்கு எரியும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லை அது நம்ம பீல் பண்ண வராத போது நம்ம தண்ணியில் போட்டுக்க சொல்லுவாங்க. மற்றபடி நமக்கு கண்ணெல்லாம் எரியாமல் இருக்கணும், இல்லை கண்ணில் தண்ணி வரக்கூடாது அப்படின்னா
இல்ல ஆக்சுவலி வந்து நம்ம பீல் பண்ணும்போது நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வரும் இல்லையா, சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு கேக்குறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா இல்ல ஆக்சுவலி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கூல் பண்றதுனால அந்த மாதிரி நம்ம கண்ணீர் வந்து வராம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஹேக் வந்து இங்க சொல்றோம். தென் அதுக்கப்புறம் இப்போ டொமேட்டோலாம் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து தோல் வந்து உரிச்சிட்டு யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம உரிச்சோன்னா அந்த தோல் வராது, அதில் நம்ம நிறையா அந்த சாறு அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே நமக்கு போயிடும் அந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மினிட்ஸ் வந்து கொதிக்கிற தண்ணியில் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வச்சிருந்து அதுக்கப்புறமா பீல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். தென் அதுக்கப்புறமா கார்லிக்கும் சேம் அதே மாதிரி தான். நம்ம உரிக்கும் போது சின்னதெல்லாம் வந்து ரசப்பூடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஆக்சுவலி அதில் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதில் நம்ம குழம்பு வச்சோன்னா. ஆனால் அதை நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அது எல்லாமே. ஸோ அதெல்லாமே உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் ஊற வச்சுட்டு தென் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரெட் வந்து நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். மோஸ்ட்லி நம்ம அன்னைக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே காலி ஆகிடும் தான். பட் சப்போஸ் அது வந்து மிச்சமாகிற பட்சத்தில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னாலும் நமக்கு ட்ரை ஆகிடும். தென் வெளியில் வச்சோம் அப்படின்னாலும் அது ட்ரை ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இல்லை, கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்மளால சாப்பிட முடியல, ஸோ அப்போ வந்து மீந்து போயிருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், அதுதான் கொஸ்டின். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹேக்கு. ஆக்சுவலி வந்து இப்போ ஏஐ இதெல்லாமே வந்து நம்மளுடைய ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணி தரும். ஸோ அந்த ஏஐ எல்லாமே நமக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஒர்க்கை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம்ல நம்ம போய் பிரெட் அல்வா நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஸோ நம்ம ஹேக் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து அந்த மாதிரி மீந்து போச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளால சாப்பிடவும் முடியல, வேஸ்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அப்போ வந்து அதை நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்? ஓகே, தென் அது எல்லாத்துக்குமே டைம் ஆயிடும். நீங்க வீட்டுக்கு நைட்டு வந்ததே வந்து 11 மணி 12 மணிக்கு தான் வந்திருக்கீங்க, ஓகேவா? ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க, சாப்பிடுறீங்க, செம்ம டயர்டு, தூங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ போய் உட்காந்து நான் அந்த இது சம்திங் அந்த பிரெட்ல பொடி பண்ணி வச்சு அதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? ஓகே, அதான் அதுக்காக நமக்கு டைமே இல்லை அப்படின்ற போது என்ன பண்ணிக்கலாம்? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதுக்கு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னா ஈரமான துணியில வந்து நம்ம சுத்தி வைக்கணும், அதாவது காத்து போகாத மாதிரி. பட் ஆனால் ஈரமான துணியில நம்ம சுத்தி வச்சோம் அப்படின்னா ட்ரை ஆகாது. நமக்கு அடுத்த ஒரு 3 நாளைக்கு நம்ம கண்டினியூஸா அந்த பிரெட்டை வந்து நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ மொத்தமாக வாங்குற பட்சத்தில் மிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஹேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம அகாடமியில நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருப்பீங்க, நட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். நட்ஸு தென் ப்ளஸ் வந்து நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா அரிசி இதெல்லாமே வந்து வண்டு வைக்கும் சீக்கிரமா. இன்னொன்று என்னன்னா நல்ல பொருட்களுக்கு தான் வண்டு வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த மாதிரி வண்டு வைக்குது, ஓகே நல்ல பொருள் தான் நம்ம வாங்குறோம், அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்காக நல்ல பொருட்களை வண்டு வச்சு அதை நம்ம சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி வேற யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எல்லாரோட வீட்லேயுமே அரிசி இதெல்லாமே இருந்திருக்கும். பிரிஞ்சி இலை என்ன பண்ணலாம் அப்படின்னா கருகப்பிலை வீட்டில் இருக்கும் இல்லையா, அந்த கருகப்பிலையே ஒரு 4-5 லீஃப் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வண்டு வைக்காது. தென் அது கூட வந்து ஒரு லைட்டாக உப்பும் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு அதாவது வண்டு வைக்காது. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீரை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நிறைய. அப்ப நிறைய பேர் சமைச்சிருக்கீங்களா கீரை நிறையா? ஓகே, இப்போ நீங்க காலையில வாங்குவீங்க, சப்போஸ் டைம் நமக்கு அன்னைக்கு நம்மளால பண்ண முடியல அப்படிங்கும் போது அதை எந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க மேம்? பச்சை எத்தனை நாளைக்கு இருக்கும்? அதான் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள இப்ப நார்மலா வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வச்சோம்னா எவ்வளவு நாளைக்கு அதோட கெப்பாசிட்டி இருக்கும்? 3 to 4 days இருக்கும். தென் வேற
அது ஆக்சுவலி நான் கவர்ல எதுவும் வைக்க கவர்ல வைக்கிறது ஓகே. தென் அதுக்கப்புறமா என்னன்னா நார்மல் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுலயே வைக்கலாம். ஸோ கவர் இல்லாத பட்சத்துலயோ இல்லை வந்து நியூஸ் பேப்பர் நம்ம இதுலயே வச்சோம் அப்படின்னா 1 வீக்கையும் தாண்டி நம்ம அந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ரிட்ஜ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுக்கலாம், வெளியிலேயே வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளோட டெய்லி லைஃப்ல வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாம நமக்கு கிடையாது இல்லையா. ஸோ வந்து நமக்கு அந்த 1 வீக்கையும் தாண்டின பர்பஸ் வந்து நமக்கு அந்த இடத்துல கிடைக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ்னா நம்ம நார்மலாக சம்மர் டேஸ் சர்பத் எல்லாமே குடிக்கும் போது லெமன் ஜூஸ் நம்ம எல்லாமே குடிச்சிருப்போம். ஸோ அதை புளியும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதில் வந்து சாறு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ஸோ அதுக்கு வந்து 2 மெத்தட் வந்து சொல்கிறாங்க. ஒன்று, பாயில் அந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம போட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா அதில் சாறு வந்து அதிகமாக வரும். இன்னொன்று வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஆக்சுவலி மசாஜ் பண்ணுறது, அதை நம்ம ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி அதை நல்லா வந்து உருட்டணும் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு நிறையா சாறு வந்து கிடைக்கும். இது ஆக்சுவலி நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக. எத்தனை பேருக்கு நான்வெஜ் பிடிக்கும்? ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நான்வெஜ் பிடிக்கும். நான்வெஜ் சமைச்சிருக்கீங்களா, க்ளீன் பண்ணியிருக்கீங்களா? யாருக்கு க்ளீன் பண்ண பிடிக்காது? எனக்கு பிடிக்காது. தென் வேற நான்வெஜ் எல்லாருக்குமே க்ளீன் பண்ண பிடிக்குமா? பிடிக்காதா? ஏன் பிடிக்காது? ஸ்மெல் வரும். ஏன் பிடிக்காது அப்படின்னா ஸ்மெல் வரும். வேற ஓகே, மேஜரான இஷ்யூ என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து நான்வெஜ் எல்லாமே சாப்பிடுவோம். ஆனா என்ன அப்படின்னா அதை நம்ம செய்யறதுக்கு அந்த ஆக்சுவலி கிளீனிங் ப்ராசஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி யாரும் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம மோஸ்ட்லி ஏன் அப்படின்னா அதில் வந்து நிறையா ஸ்மெல் அடிக்கும். ஸோ வந்து இப்போ நம்மளே வீட்டில் குக் பண்ண போகிறதாவே இருந்தாலும் வீட்டில் அம்மா வந்து கழுவி தர சொல்லுவோம், கையெல்லாம் ஸ்மெல் அடிக்கும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படின்னா காஃபி பவுடர் இருக்கு இல்லையா, அது போட்டு கையை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நமக்கு வந்து ஆக்சுவலி நம்மளோட கையில் நம்ம என்னதான் சோப்பு போட்டு கழுவினாலும் நம்மளோட கையில் வந்து ஸ்மெல் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா காஃபி பவுடர் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். கழுவும் ஸ்மெல் வரும். எல்லாரோட வீட்லயுமே என்ன அதுக்கப்புறமா என்ன பார்க்குறோம் அப்படின்னா எல்லாரோட வீட்லயுமே வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி வருது அப்படின்னா இப்போ ஒரு கோயில் விசேஷம் அந்த மாதிரி வரும்போதுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய அந்த விளக்கு பாத்திரம் இன்னொன்று வந்து சம்திங் அப்போதான் நிறைய பொங்கல் அப்போன்னு நினைக்கிறேன் சம்திங் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ க்ளீன் பண்ணும்போது என்ன இருக்குன்னா அதில் வந்து நம்ம நிறைய நாள் யூஸ் பண்ணாததுனால அதில் வந்து கருப்பு படிஞ்சிருக்கும் ஒரு வித அழுக்கு மாதிரி. அப்போ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கடையில் போய் பொடி வாங்கிட்டு வருவோம். இப்போலாம் நிறையா வந்துருச்சு, ஆனால் நிறையா பொடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பொடிஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு ரெடியாக இருக்குது. பட் அதெல்லாம் இல்லாத பட்சத்தில் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நார்மலாக வீட்டில் இருக்க வினிகர் யூஸ் பண்ணலாம். வினிகர் ப்ளஸ் உப்பு இல்லை லெமன் ப்ளஸ் உப்பு. ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது ஆக்சுவலி அதை வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், நல்லாவே வந்து க்ளீனாக இருக்கும் பாத்திரம்லாம். எல்லாருமே வந்து ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா விதமான ஃபுட்டும் நம்மளுடைய ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா சாம்பார் தான் இருக்கும், பட் வெரைட்டி ஆஃப் சாம்பார் இருக்கும். நேற்று வச்ச சாம்பார், இன்னைக்கு காலையில் வச்ச சாம்பார், முந்தா நாள் வச்ச சாம்பார். ஸோ வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நிறையா வந்து காய் வைக்கிறோம், தென் ஏதோ ஜூஸ் வைக்கிறோம், இல்லை ஐஸ் வைக்கிறோம், நான்வெஜ் வைக்கிறோம், சம்திங் ஏதோ ஒன்று வச்சாலுமே என்னென்னா எல்லாத்துடைய ஸ்மெல்லுமே வந்து என்னன்னா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம திறந்தாலே வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா அந்த ஒரு ஸ்மெல் வந்து நமக்கு வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு உப்பு வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபிட் பண்ணி வைக்கலாம். அது வச்சா நமக்கு அந்த ஸ்மெல் வராது. இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு பெரிய லெமன் வந்து நம்ம ஹாஃப் லெமன் வந்து ஆக்சுவலி கட் பண்ணி வைக்கணும். ஃபுல் லெமனாக வைக்கக்கூடாது, ஹாஃப் லெமனாக நம்ம வந்து கட் பண்ணி வைக்கும்போது அந்த நம்ம ஸ்மெல்லை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஹேட்டில் சொல்கிறாங்க. தென் வந்து இப்போ நமக்கு மோஸ்ட்டாக நான்வெஜ்லாம் நமக்கு சமைக்கும் போது என்னென்னலாம் தேவைப்படும்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே தேவைப்படும். ஸோ அதை வந்து நமக்கு என்னென்னா இப்போ நம்ம அதாவது மினிமமாக தான் தேவைப்படும். ஆனால் நம்ம ஒரே நாளில் போட்டோம் அப்படின்னா ஆக்சுவலி இப்போ ஒரு 1 வீக் நம்ம அடுத்தடுத்து ஏதோ சமைக்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த நாள் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அரைச்சிட்டே இருக்க மாட்டோம். ஸோ மொத்தமாக வந்து மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் வந்து பேஸ்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம கடையிலேருந்து வாங்கிக்கிறோம். பட் சிலர் வந்து இன்னுமே வந்து வீட்டில் வந்து மசாலா அரைப்போம் இல்லையா. ஸோ அதை நம்ம அரைக்கும் போது என்ன பண்ணுவோம்னா மொத்தமாக ஆக்சுவலி மீந்துச்சுனாலோ இல்லை நமக்கு மொத்தமாகவே இருந்துச்சு மொத்தமாக அரைச்சி வைக்கணும் அப்படின்னாலோ எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்ச நாளே கெட்டோம் அதை நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் 2 to 3 days தான் இருக்கும். அதுக்கு மேலே போய்ட்டு அதில் ஒரு வித தண்ணி மாதிரி அதில் வரும். ஸோ அதை வந்து நம்ம அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது.
அதை எப்படி நம்ம வந்து லாங் டேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம செப்பரேட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நார்மலாக எண்ணெயில் வந்து வதக்கி வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னா அதனுடைய கெப்பாசிட்டி ரொம்ப நாளைக்கு இருக்கும், ஒரு 1 வீக்கை தாண்டி இருக்கும். அதுக்கும் மீறி இப்போ நம்ம மொத்தமாக அதாவது ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா அது அந்த எண்ணெயோட தாளிக்கிறதோட சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு நம்ம வதக்கிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால அது வந்து நமக்கு லாங் டேஸ் யூஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டில், எல்லாருமே வாட்டர் பாட்டில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் டெய்லி அதை வாஷ் பண்ணுறோமா? திடீர்னு நம்ம வந்து வருவோம் ஆஃபீஸ்க்குள்ள, வரும்போது ஆக்சுவலி என்ன பண்ணுவோம், அவசரமா தாகத்தோட வரோம், எந்த பாட்டில் கையில கிடைக்குதோ எடுத்து குடிப்போம். அவங்க ஆக்சுவலி ஒரு 4 நாளா கழுவி இருக்கவே மாட்டாங்க. கேமுக்கே போறோம், நம்மளே கேமுக்கு போகும்போது என்ன பண்றோம், யாருடைய வாட்டர் பாட்டில் நம்ம பார்த்தா குடிச்சிட்டு இருக்கோம், அந்த நேரத்துக்கு தண்ணி இருந்தா போதும் எடுத்து குடிக்கிறோமா? ஸோ அப்படி பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா ஆக்சுவலி அதனால நமக்கு வந்து நிறைய சைடு எஃபெக்ட் வரும். வாட்டர் பாட்டில் வந்து கழுவாம குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதே போல சில்வர் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்றவங்க கண்டிப்பா டெய்லி வந்து ஹாட் வாட்டர்ல வாட்டர் பாட்டில் வந்து வாஷ் பண்ணணும். இல்லைன்னா அதில் வந்து பாக்டீரியாஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதனால வாஷ் பண்ணணும். இதை வந்து எப்படி நம்ம வாஷ் பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து லெமன் ஜூஸ் தான் ஆக்சுவலி. என்னன்னா லெமனும் ப்ளஸ் வந்து சால்ட்டும் போட்டு அதை வாஷ் பண்ணுறதுல நமக்கு அதாவது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இது எல்லாமே ரிமூவ் ஆகி நமக்கு வந்து க்ளீன் ஆகி வருது. ஸோ வந்து எப்பயுமே வாட்டர் பாட்டில் மற்றவங்க தான் யூஸ் பண்ணும்போதும் யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம தான் யூஸ் பண்ணாலும் சரி, டெய்லி பேசிஸில் அதை வாஷ் பண்ணுறது நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். தோசை எல்லாருக்குமே பிடிக்கும் தானே, இது மோஸ்ட்லி நமக்கு எல்லாமே நம்ம பண்ணுறதான் நம்ம பேசுகிறோம். தோசை சில டைம்ஸ் வந்து நான் அம்மாவுக்கு வந்து நமக்கு எப்படி தோசை ஊற்றி கொடுத்தா பிடிக்கும், முறுமுறுன்னு. யாராவது மொந்து ஊற்றி கொடுத்தா சாப்பிடுவோமா? இட்லி மாதிரி ஊற்றி வச்சிருப்பாங்க தோசை, சாப்பிடுவோமா? மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிச்சது வந்து முருகலா இருக்கிறது தான் நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா என்ன சொல்லுவாங்க, அம்மா எனக்கு தோசை ஊத்திருக்கே சட்டியில வரவே இல்லை, அதனாலதான் அப்படி ஊற்றி வைக்கிறேன் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம போய் அம்மாவுக்கு சொல்லலாம், அம்மா இந்த ஹேக் பண்ணி பாருங்க ஒர்க் ஆகும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணியை வந்து லைட்டா அதுல டிராப் விட்டு அதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அதுல தோசை ஊத்தலாம், நல்லா வரும். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக வந்து உப்பு போட்டு அதை கழுவிட்டு லைட்டாக உப்பு போட்டு அதை தேய்ச்சி விட்டுட்டு வாட்டரில் வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறமாவோ லைட்டாக நெய்யோ இல்லைன்னா ஆயிலோ ஊற்றி நம்ம தோசை எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா வரும். ஸோ இந்த இது வந்து அடுத்த தடவை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். இது மட்டும் இல்லாமல் இனி அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா நார்மலாக இப்போ ஆப்பிள்லாம் நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். ஆப்பிள் சாப்பிடுவோம். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே ஓகே, ஒரு ஆப்பிள் நம்ம ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ஒரே ஆப்பிளாக ஒன் டைம்ல ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்களா? குட்டி குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் வச்சுட்டோன்னா அது என்ன ஆகிடும், பிளாக் கலர்ல ஆகிடும். அந்த பிளாக் கலர் ஆகாமல் பண்ண முடியுமா? உப்பு போட்டு ஓகே, வேற போட்டு கழுவ முடியாது. ஓகே தென் வேற ஏதாவது பண்ண முடியுமா? ஆப்பிள் வந்து ஆக்சுவலி அதனுடைய நேச்சர் அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நீங்க வச்சு பாத்தீங்கன்னாலும் பழுப்பு கலர்ல அது வந்து மாறும். அதுல வச்சு ஒரு ப்ரௌனிஷா வந்து ஒரு கலர் வரும் இல்லையா, அதை வந்து நம்ம இல்லாம பண்ணலாம். எப்படின்னா லைட்டா ஒரே மினிமம் ஒரே 1 டிராப் மட்டும் லெமன் வந்து அதுல நம்ம தேய்ச்சு அதுல வந்து நம்ம போடணும். அதிகமா போட்டோம் அப்படின்னா நமக்கு புளிக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரே ஒரு டிராப் லெமன் மட்டும் நம்ம அந்த இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பழுப்பு அந்த ப்ரௌனிஷ் வந்து வராமல் நம்ம பார்த்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து கிச்சன் ஆர்கனைசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா? கிச்சன் ஆர்கனைசர் மீன்ஸ் கடுகுக்கு டப்பா, மசால் பொடிக்கு டப்பா, தனித்தனியாக நம்ம டப்பா எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். நமக்கு குக்கிங் எதுவுமே தெரியாது, அம்மா தான் எப்பவுமே சமைப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வெளியே போயிருக்காங்க, ஸோ நமக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு நூடுல்ஸ் செய்யறோம், சரி நூடுல்ஸ் இல்லாமல் வேற ஏதாவது நம்ம குழம்பு ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்டா நமக்கு பார்த்த உடனே வந்துட்டு எல்லா பொடியுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியும். ஸ்மெல் பண்ணி பார்த்தா கூட அது என்ன பொடி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த டப்பால வந்து ஆக்சுவலி பேக்கெட்ல இருந்து நம்ம வாங்கி ஸ்டோர் பண்றோம் இல்லையா, அந்த பேக்கெட்ல இருந்து தனியா நமக்கு ஒரு லேபிள் வாங்கி ஒட்டணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த பேக்கெட்லயே வந்துட்டு நேம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி வந்து மஞ்சள் தூள், இது மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதவே நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கொரோனா டைம் அப்போ நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தோடனே எப்படி கழுவுவோம்? மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு கழுவி வைப்போம். எதனால் அந்த மாதிரி பண்ணோம்?
இப்போ ஏன் பண்றது இல்ல? இப்போவும் சரி ஓகே கொரோனாவே இல்லை, பட் ஆனால் ஜெம்ஸே இல்லையா உலகத்துல வந்து ஜெம்ஸே இல்லாமல் போயிடுச்சா என்ன? இருக்கு. ஸோ வந்து நம்ம அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னா, வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நார்மலாக மஞ்சள் தூள்லையோ உப்புலையோ போட்டு கழுவி நம்ம வைக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வச்சோம் அப்படின்னா பாக்டீரியாஸ்ல இருந்து நம்ம அந்த இதை வந்து பாதுகாத்துக்கலாம். தென் வேற ஏதாவது உங்களுக்கு எது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, தேங்க்யூ.